ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே உள்ள ஜனங்களிலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன். நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை பார்க்கிலும் எனக்கு விசேஷமானவர்கள் ஆனபடியினாலே நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று சொன்னவர் சொன்னார், நீங்கள் உலகத்தார் பின்பற்றுகிறதை போல செய்கிறதை போல செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்கும்போது சொன்னார், நான் உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், நீங்கள் கானான் தேசத்துக்கு நீங்கள் போவீங்க, ஆனால் அந்த கானான் தேசத்துக்கு போகும்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கானானியர் பின்பற்றி வருகிற வழக்கத்தின்படி முறையின்படி நீங்கள் செய்யாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் எனக்கு அருவருப்பானவைகளை செய்தபடியினாலே தான் கானானியரை துரத்தி விட்டு நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்கிறேன். ஒருவேளை நீங்களும் அருவருப்பானவைகளை செய்வீர்களானால் உங்களையும் அந்த தேசத்திலிருந்து நான் துரத்தி விடுவேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போறார். அப்போ ஆண்டவர் முன்பாகவே சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திலே இருக்கிறவர்களைப் போல உலகத்தாரை போல வாழக்கூடாது, உங்களுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும்.